வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி முருகண்டி வசந்த நகரில் ஏனையன் வீதிக்கு அருகாமையில் ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். இந்த காணிக்குள்ளே 3 அரை விராந்த கிச்சன், முன்னுக்கு சன்செட் போடப்பட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது. அது தவிர பெரிய காய் காய்க்கிற 3 பில்லா நிற்குது, மா நிற்குது, கமுகு நிற்குது, காய்க்கிற தென்னை நிற்குது. இவ்வாறு பயன்தரு மரங்களுடன் இந்த வீடு அவசர விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பரப்பு காணியாக காணப்படுகின்றது. முழுமையாக பயன்தரு மரங்கள் காணப்படுகின்றது. குழாய் கிணறும் இந்த காணிக்குள்ளே காணப்படுது. இதில் நீங்கள் பார்வையிட்டீர்களாக இருந்தால் நிறைய காய் காய்த்திருக்கிற தென்னை மரங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அனைத்து தென்னைகளிலுமே நிறைய காய்கள் காணப்படுகின்றது. இந்த வளாகத்துக்குள்ளே நிற்கிற அனைத்து மரங்களும் பயன் தரும் மரங்களாகவே காணப்படுது. உண்மையிலேயே அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி காணப்படுகின்றது. ஏனையின் பிரதான வீதியில இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் காணப்படுது. அதாவது ஏனையில இருந்து நான் 3வது 4வது காணியாகவும் இது காணப்படுகின்றது. உண்மையிலேயே ஏனையினுக்கு அருகாமையில் காணி தருகிற உறவுகளாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் இது அற்புதமான ஒரு காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அது தவிர எந்த ஒரு இடத்துல நாங்கள் போய் காணியை வாங்க வேண்டுமாக இருந்தாலும் அயல் தொடர்பான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பாதுகாப்பான ஒரு அயலையிட கூடிய ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுகின்றது. 4 திசையுமே தற்சமயம் அயல் காணப்படுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிப்பதற்கு தொட்டி கட்டி சுற்றி வர தகரத்தால் அடைச்சிருக்கணும். இந்த பின்பகுதியில் தான் இந்த காணிக்குரிய குழாய் கிணறு காணப்படுது. அதையும் நான் உங்களுக்கு சுற்றி கொண்டே காண்பிக்கிறேன். அந்த பகுதியில் முழுமையாக கமுகும் தென்னையும் நிற்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கமுகும் காய்க்கிற கமுகளும் சிறிய கமுகளும் நிற்குது. இனி வருங்காலங்களில் காய்க்கக்கூடியதுமாக தென்னை முழுவதுமாக காய்க்கிற தென்னை தான் இந்த வளாகத்தில் காணப்படுது. இந்த பின்பகுதியில் தான் குழாய் கிணறு காணப்படுது. நாங்கள் இப்பொழுது அந்த குழாய் கிணறு இருக்கிற இடத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு அடித்து இதில் இப்போ மோட்டர் லைன் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காணொலியின் இறுதியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வோம் என்று சொல்லி நிறைய உறவுகள் மறந்து போயிடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இலங்கை முழுவதுமாக தொடர்ந்து காணிகள் பதிவிட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காணி என்னுடைய யூடியூப் தளத்திலே கட்டாயம் பதிவிடுவேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்போ இந்த காணிக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டை போய் நாங்கள் உள்ளே பார்வையிடுவோம். இந்த காணியினுடைய வீட்டை முழுமையாக பார்வையிட்டு இறுதியில் இந்த காணியினுடைய விலை தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம். வீட்டுக்கு முன்பகுதியிலேயே அழகான சன்செட் போடப்பட்டிருக்குது. மேலே சீட் பயன்படுத்தியிருக்கிறோம். பொக்ஸ் பார் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மரங்கள் பயன்படுத்தல, பொக்ஸ் பார் பயன்படுத்தி இருக்குது. அதனால் பலப்பானதும் பாவனை கூடுதலான பயன்பாட்டை இதில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதாவது மரம் போல உக்குற விளையாட்டு இது ஒன்றும் இல்லாமல் நிறைய காலத்திற்கு இந்த பொக்ஸ் பார் பயன்படுத்த முடியும். இப்பொழுது நாங்கள் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் விராந்தையினுடைய நிலமும் சீமேந்தாகத்தான் காணப்படுது. பாருங்கள், மாபிள் அப்படி என்று இல்லாமல் நோமலாக சீமேந்து காணப்படுகிறது. மேலே முன்னுக்கு ஓடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அறைகள் அனைத்தும் விராந்தையும் ஓடு பயன்படுத்தப்பட்டிருக்குது. கரண்ட் வசதி காணப்படுது. இதில் பொருட்கள் வைக்கிற தட்டு மாபிளில் கட்டியிருக்கணும். அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டினுடைய பிரதான அறையும் முக்கியமான அறையுமான சாமி அறையை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். நிலம் சாமி அறைக்கும் சீமெந்து தான் போடப்பட்டிருக்குது. ஜன்னல் எல்லாமே அறிக்கையாக போடப்பட்டிருக்கிறது. அது தவிர கதவும் போடப்பட்டிருக்கு. சாமி அறை சாமி தட்டும் கட்டியிருக்கணும். சாமி அறைக்கு டபுள் கதவு பலப்பான முறையில் போடப்பட்டிருக்குது. அடுத்ததாக நாங்கள் 2வது அறையை பார்வையிடுவோம். 2வது அறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலறைக்கு நேர இந்த அறை காணப்படுது. நாங்கள் இப்பொழுது 2வது அறையை பார்வையிட்டு
இறுதியில் சமையலறையை பார்வையிடுவோம். 2வது அறையினுடைய நிலத்துக்கும் வந்து சீமேந்து பயன்படுத்தியிருக்கணும். அதே நேரம் 2வது அறையும் நோமலான வேலைப்பாடு தான். 2வது அறைக்கு கதவு வந்து போடப்படவில்லை, சமையலறைக்கும் கதவு போடப்படவில்லை. நாங்கள் இப்பொழுது சமையலறையை பார்வையிடுவோம். சிறிய ஒரு அளவான சமையலறையாக இருந்தாலும் உள்ள தட்டுகள் எல்லாமே அற்புதமான முறையில் வந்து கட்டியிருக்கணும். பாருங்க, அழகாக இருக்குது. சமையலறையை பார்வையிடும் பொழுதே அற்புதமாக இருக்குது. நாங்கள் இப்படியே சமையலறையால் வெளியே வந்தோம் என்று சொன்னால் 3வது அறை வந்து இந்த பகுதியில் காணப்படுது. 3வது அறையும் வந்து நிலத்துக்கு சீமேந்து போடப்பட்டிருக்குது. 3வது அறையினுடைய மேற்கூரை வந்து சீட்டாக காணப்படுது. இதுக்குள்ளே வந்து அனைத்து இடங்களும் கரண்ட் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது தவிர 3வது அறைக்கும் கதவு வந்து போடப்பட்டிருக்குது. சன்செட்டினுடைய பின்பகுதியில் வந்து உங்களுடைய தேவையற்ற பொருட்களை வைக்கிறதுக்காக வெளிப்பகுதியிலையும் ஒரு தட்டு வந்து கட்டியிருக்கணும். அற்புதமாக இருக்குது. வீடு வந்து பார்த்திங்களன்னு சொன்னால் இந்த காணி வீடு மொத்த விலையாக வந்து உரிமையாளரால் வந்து 65 லட்சம் என்று கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த வீடு நீங்கள் கட்ட வேண்டுமாக இருந்தாலே பெரிய ஒரு தொகையை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். வீடு காணியோடு மொத்தமாக பார்வையிடும் பொழுது 65 லட்சம் என்பது மிக மிக ஒரு மலிவான விலைக்குத்தான் இது விற்பனைக்கு வந்திருக்கு என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.